ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஃபுட் டேஸ்டி. நான் உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. இன்றைக்கி ஃபுட் டேஸ்டியில் என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசாலா தோசா. என்னடா மசாலா தோசா பண்ணுறாங்க ஷெஃப் வந்து அப்படின்றது தானே யோசிக்கிறீங்க. ஒன்றும் இல்லைங்க. ஆக்சுவலாக நிறைய பேர் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னீங்கன்னா, தோசை எங்களுக்கு நல்லா வருது, ஆனால் உள்ளுக்குள்ளே வைக்கிற பொட்டேட்டோ ஸ்டஃபிங் மசாலா வந்து ஹோட்டலில் பண்ணுற மாதிரி எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது ஷெஃப், அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க தயவுசெய்து அப்படின்னு சொல்லி மெயில் பண்ணியிருந்தாங்க, இன்பாக்ஸும் பண்ணியிருந்தாங்க. நம்மளுடைய இதில் அவங்களுக்காக அவங்களுடைய விருப்பத்துக்காக இன்றைக்கி தோசைக்குள்ளே வைக்கிற மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு தோசை ஒன்று ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். மசாலா தோசாவுக்கு பொட்டேட்டோ மசாலா எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சு பேனும் வச்சாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு டெம்பரிங் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேனை வச்சு எண்ணெய் ஊற்றுறோம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு, கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அப்புறம் ஒரு 4-5 முந்திரி பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஜிஞ்சர், பச்சை மிளகா, மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், இப்போ வெங்காயம், தேவையான அளவு உப்பு போட்டுட்டு சாப் பண்ண கேரட், இப்போ வேக வச்ச பட்டாணி, இப்போ வந்துட்டு இது எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. வேக வச்சிருக்கிற பொட்டேட்டோ போட போகிறோம். மசாலா தோசைக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. தோசை எங்கே அப்படின்னு தானே தேடுறீங்க. கண்டிப்பாக தோசை வாத்துடலாம். ஏற்கனவே நம்ம தோசை மாவு அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அந்த தோசை மாவை போட்டு நம்ம தோசை போட்டுடலாம். இப்போ பேனு வச்சாச்சு, கல்லையும் மாற்றியாச்சு. கல் சூடு ஏறின உடனே நம்ம தோசை போட்டுடலாம். வட்ட வடிவம் வேணுனாலும் வட்ட வடிவமாக பண்ணுங்கள், விட்ட வடிவம் வேணுனாலும் விட்ட வடிவமாக பண்ணிக்கலாம். நம்ம இஷ்டம் தான். நான் எனக்கு தெரிஞ்ச வடிவத்தில் நான் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்துட்டு மேலே வந்து எண்ணெய் போட்டுக்கலாம். நெய் வேணும்னா நெய் போடும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், எண்ணெய் வேணும்னா எண்ணெய் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு எண்ணெய் போட்டுக்கிறேன். கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா தோசை உங்களுக்கு கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நீங்கள் ஊற்றினா தான் உங்களுக்கு கிறிஸ்பினஸ் கிடைக்கும். அதே மாதிரி ஃப்ளேம் வந்துட்டு எல்லா சைடுமே 4 சைடுமே, இப்போ நம்ம பர்னரில் நடுவில் மட்டும் ஃப்ளேம் கிடைக்கும், மற்ற இடத்துல கிடைக்காது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு அந்த தோசைக்கல்லை வந்துட்டு 4 பக்கமும் ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நார்த்து சவுத்துன்னு அப்படியே லைட்டாக மூவ் பண்ணுங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு ஃப்ளேம் வந்துடும். தோசைன்னா எல்லாருக்கும் பிரியம். எந்த நாட்டுக்கு போனாலும் நம்மளுடைய தோசை இந்தியன் பேன் கேக்குன்னா அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருமே. ஸோ தோசைக்கு அடிமை இல்லாதவங்க நிறைய ஸ்டஃபிங் கொடுக்கலாம். இதில் நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஸ்டஃபிங்கு நம்ம மசாலா தோசை. ஸோ நம்ம வந்துட்டு இந்த ட்ரெடிஷ்னல் ஸ்டஃபிங் தான் நம்ம இப்போ ட்ரை பண்ணுறோம். தோசை ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக மசாலா வச்சிடலாம் உள்ளே. இப்போ நம்ம வந்துட்டு பிளேட்டில் மாற்றிக்கலாம்.
என்னங்க மசாலா தோசைக்கு மசாலா பொட்டேட்டோ மசாலா எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்தீங்க இல்லையா? கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்களும் இதே மாதிரி மசாலா தோசை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், இதே சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துட்ருங்க. மறுபடியும் இதே ஃபுட் டேஸ்ட்டில் வேறு ஒரு டேஸ்டியான டிஷ்ஷோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஷெஃப் மால்குடி கவிதா.